ஹாய் படிஸ், நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல உங்களை அன்புடன் வரவேற்கும் நாங்க உங்க பாடி பாய்ஸ். உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவைப்படும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். என்னன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம புது மாதிரியான சிக்கன் பிரியாணி வாங்க பார்க்கலாம். அருமையா சமைக்கிறோம் நாங்க. அனைவரும் சாப்பிட வாங்க. நம்மளே வந்துட்டோம். என்ன யாருமே காணா சங்கத்துல. பாடி பாய்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுவோமா? நான் பாடி எங்க இருக்கா? நீ எங்க இருக்கிற? சங்கத்துக்கு நானே வந்துட்டேன். என்ன உங்களை யாருமே காணா? நான் ஆண்டவே சங்கத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க, எங்க தான் இருப்பேன், சங்கத்துல தான் இருக்கேன். வந்துட்டு இருக்கிறேன். படி வணக்கம். வணக்கம் படியே. எங்க இருக்கீங்க? இங்கே தான் படி இருக்கோம், தோப்பில் தான் இருக்கோம். நானும் படி அங்கே தான் இருக்கோம். அப்படியா? சரி வாங்க, சங்கத்துக்கு வாங்க. சங்கத்துக்கு வந்துட்டேன். சரி, என்ன விஷயம்? என்ன விஷயமா? சர்ப்ரைஸ் இருக்கு பாடி, வாங்க சீக்கிரம் வாங்க. அவரு பெரிய படியும் இழுத்து போட்டு வந்துருங்க. ஓகே படி, வாங்க வாங்க. சரி படி வந்துடுறேன் படி. ஓகே படி வந்துடுறேன். தீனியா? பாடிஸ் வரவும் லேட்டாக மாட்டுக்கு. சேர்ந்து அதான் தீனியெல்லாம் எனி டைம் இருக்கு நம்மகிட்டலாம். பாரு அப்படியா? அது வேற லேட் ஆகிட்டு இருக்கு. என்ன கதைன்னு தெரிஞ்சு. ஓ பாடி வாயா. வந்துட்டேன் படி. என்ன படி பாப் சாட வந்திருக்க? என்ன ஸ்பெஷல்? ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னியா படி? இதான் சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? இருக்கும் சர்ப்ரைஸ் தான் போல இருக்கேன். சூப்பர் படி. வாங்க. பாப்பா தான் சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ ஆஸ்மி. சூப்பர்ப்பா. பாடி பாய் சார்பாக. பாடி பாய்ஸ் சார்பாக கேக் பாப்பா கூட்டுங்க. சூப்பர். ஆஸ்மி ஊட்டு மாமாக்கு. மாமாவுக்கு மேல டேபிள் தான் ஏற்ற மாட்டேங்க. சிக்கன்ல நல்லா மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா தண்ணியில் 2-3 டைம் கறி நல்லா அலசிக்கலாம். அரிசி நல்லா ஊற வச்சுக்கலாம். நறுமணமான நல்லெண்ணெய், நெஞ்சார்ந்த நெய், வெண்மையான வெங்காயம், உறுதியான உப்பு, ஊட்டி மிளகு பூண்டு, இடிச்ச இஞ்சி, புத்துணர்ச்சியான புதினா, கோலாகலமான கொத்தமல்லி, பளபளப்பான பச்சை மிளகாய், தக்கிட்ட தக்காளி,
மிரட்டலான மிளகாய் பொடி, தடால் அடியான தயிர், எடகுடமான எலும்புச்சம்பளம் சாறு, சும்மா சிக்கனு, பிரியமான பிரியாணி மசாலா, தண்ணி, அற்புதமான அரிசி, A few moments later. ரெடி ஆயிட்டப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்மு போட்டது வந்து நல்லா இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம்மை வந்து உடைக்கிறோம். தம்மை உடைச்சி பார்க்க போகிறோம். செம்மையாக வாசம் பயங்கரமாக இருக்குது. பிரியாணி நல்லா ஸ்மெல்லாக நல்லா வாசமாக இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டாப்பில் இருக்கிறத வந்து தூக்கி இப்படி ஒரு பரட்டு, இப்படிக்கா ஒரு பரட்டு, அப்படிக்கா ஒரு பரட்டு. அப்போ தான் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலாபலமான கொத்தமல்லியை வந்து மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். பிரியாணியில் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது. நாக்கில் எச்சி ஊறுது எப்போ சாப்பிட்லான்ட்டு. அடுத்தது வந்து நம்ம இந்த மொறுமொறு முந்திரியை வந்து நெய்யில் வந்து வதக்கியிருக்கோம். அதை அப்படியே போட்டிருக்கோம். அரிசி உடையாமல் நல்லா இருக்குது, நல்லா பொல பொலன்னு வந்துருக்கு. ஹை படிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாப்ஸோட பிறந்தநாளை முன்னிட்டு பிரியாணி பண்ணோம். இப்போ அந்த பிரியாணி தம் போட்டு இப்போ பண்ணோம். பார்த்தா நல்லபடியாக வந்திருக்கு. அந்த பிரியாணியை வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம் வாங்க. பயங்கரமா இருக்கு. ஒரு புடி நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு, பயங்கரமா இருக்கு, வேற லெவல். சூப்பர், தரமா இருக்கு பாரு. ஆனந்தம் அருமைப்பா. இன்னைக்கு நம்ம பாப்ஸோட பிறந்த நாளை வந்து நல்லா கோலாகலமா பிரியாணி போட்டு சமாச்சாச்சு. டேஸ்ட்ல பேச முடியல பாடி. பேச்சு வரல. மற்ற படிச்சுக்கலாம் டேஸ்ட்ல பேச்சு வரல. ஆமா, என்ன பாடிஸ், வீடியோஸ் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன புதுசாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.